கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன வாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆமாங்க, இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு முன்பாக முணுமுறுக்கிறாங்க. அவங்களுக்கு மாம்சம் சாப்பிடணுங்கிற ஆசையினால் தேவனை முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது மோசே கலங்குகிற வேளையில் தேவன் இவ்வாறு சொல்லி மோசையை திடப்படுத்துகிறார். என்னன்னா, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு சவால் விடுகிறார். அதுபோலவே கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு காடையை உணவாக கொடுத்து அவர்களை உணவருந்த செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் நிறைய வாக்குத்தத்தம், எல்லா வாக்குத்தத்தங்களையும் வச்சு நீங்கள் ஜோமணி வருங்கிறீங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்க இல்லையா? இந்த வருடம் கூட சரியான வாக்குத்தத்தம் வந்து என்ன வாழ்க்கையில் ஒன்றும் பழிக்கலைன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சவால் விடுகிறார். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்கிறார். உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு தத்துவம் நடக்குமா நடக்காதா என்பதை நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி உங்களை பார்த்து சவால் விடுகிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாதிருப்பாய். அந்த வார்த்தைகள் இருப்பார். அந்த வார்த்தைகள் ஒன்றும் மண்ணுக்கு திரும்பாது. அது சொன்னதை செய்யும் அளவு அது மண்ணுக்கு திரும்பாது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் இங்கே எதிர்பார்த்த நன்மை தந்து ஆசிர்வதிக்க காத்திருக்கிறார். அவர் தான் இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.